ஹலோ எவ்ரிவான், இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய உலகத்தில், நம்மளுடைய வாழ்வில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்மளுடைய வாழ்வில் தோல்வியோ ஃபெயிலியரோ வரும்பொழுது நம்ம அந்த காரியத்தை நினைத்து வாடி நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு தான் இருக்கிறோம். அதே போல் வேதத்தில் கிட்டத்தட்ட 38 வருடமாக ஒரு மனிதன் பலவீனத்தோடு படுத்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது, பெதஸ்தா என்கின்ற குளத்துக்கு அருகாமையில் படுத்து கொண்டிருந்த 38 வருடமாக வியாதியாய் படுத்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த மனிதனுடைய வாழ்வில் 38 வருஷமாக தோல்வியை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்து அருகிலே வந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவனுடைய தோல்விகள் எல்லாம் நீங்கி அவனுடைய வாழ்வில் இருந்த எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் தோல்விகளை நினைத்து நினைத்து அந்த தோல்வியிலே நீ படுத்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன் அருகிலே வருகிறார். உன் தோல்விகளை எல்லாம் விளக்க ஆண்டவர் உனக்கு எல்லா பலவீனத்தையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். தோல்விகளை அல்ல, உன் தோல்விகளை எடுத்து நீ நடக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நன்றி.